இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 1வது பாட்டு 3656 பிரபந்த சீரியல் நம்பர் 3656 பாட்டை சொல்கிறேன் கேட்டுங்க. பாட்டு மாலை நன்னி தொழுது எழுமினோ வினைகட. மாலை நன்னி, மாலைனா ஈவினிங் கிடையாது, ஈவினிங் கிடையாது, கழுத்தில் போட்டுக்கிற மாலையும் கிடையாது. மால்ன்றது பெருமாளை குறிக்கிறது. மாலை நன்னி மாலை நன்னி தொழுது எழுமினோ வினைகட. காலை மாலை கமல மலரிட்டு நீர் வேலை மோதும் மதில் சூ திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் அடியணைகளே. இது அதுபடியாக பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மாலை நன்னி, மால்னா பெருமாளை குறிக்கிறது. மால்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மிகப்பெரிய, காதல் மிக்க, பேரன்பு மிக்க, மிக குளுமையான, மிக கருமையான, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் குறிக்கும். அந்த மாதிரி பேர் இது மால்றது. இந்த இடத்துல மிக கருமையான பெருமாளை குறிக்கிறன்ற அர்த்தம். கருமையான பெரிய பெருமாளை குறிக்கின்ற அப்படி மால்னா இந்த இடத்துல திருமால். மாலை நன்னி, நன்னின்னா அணுகின்னா அவனை சென்று அடைந்து. மாலை நன்னி தொழுது எழுமினோ. தொழுதுன்னா பக்தியோடு வழிபாடு செய்து, தொழுது எழுமினோ ஆத்ம ஞானத்தை எழச் செய்து. நீங்கள் அது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஆத்ம ஞானம் தொழுது எழுமினோன்னா, நீங்கள் தொழுவதினால் உங்களுடைய ஆத்ம ஞானம் மேலே எழச் செய்யும். உய்வடைந்து உங்கள் ஆத்ம ஞானத்தை ஆத்ம ஞானத்தை எட்டி அதை உள்ளே இருக்கிற ஆத்ம ஞானத்தை வெளியே எழச் செய்து, அப்படி அர்த்தம். அது வினைகட. நீங்கள் செய்த நாம் செய்த பாவங்கள் அழிய, நம்ம செஞ்சுக்க பாவங்கள்லாம் அழியணும்னா என்ன பண்ணணும்னா, தொழுது பக்தியோடு பெருமாளை தொழுது மாலை நன்னி திருமாலை அணுகி சென்றடைந்து அவரை வழிபட்டு நமது ஆத்ம ஞானத்தை எழச் செய்து உய்வடைந்து. நம்ம ஆத்ம ஞானத்தை எழச் செய்யறதுனால என்ன ஆகுது? வினைகட. அதுக்கப்புறம் தான் உய்வடைந்து ஆத்ம ஞானத்தை எழச் செய்து. எழுமினோன்னா ஆத்ம ஞானத்தை எழச் செய்யணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட வினைகள் கெடுக்கணும். முதல்ல உங்களோட வினைகள் கெடணும் இல்லையா? நீங்கள் செஞ்சுக்கிற பாவங்கள்லாம் அழியணும் இல்லையா? அந்த பாவங்கள் அழியறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செய்வினை கெட காலை மாலை என. காலை மாலைனா காத்தால சாயந்தரன்றது மட்டும் கிடையாது. காத்தால சாயந்தரன்றது இல்லாத எப்போ பார்த்தாலும் அப்படி எடுத்துக்கணும். காலை மாலை கமல மலரிட்டு. கமல மலர்னா, கமலம்னா தாமரை. கமல மலரிட்டு அந்த தாமரை பூ விட்டு கமல மலரிட்டு நீர்னா நீங்கள். இதில் இந்த இடத்துல தண்ணீர் கிடையாது. நீர்னா கமல மலரிட்டு, நீர்னா நீங்கள் வேலை மோதும் மதில் சூழ். வேலைனா கடல், மோதும்னா கடல் அலைகள் மோதும். மதில் சூழ்னா அந்த மோதுகின்ற மதில் சுவரால் சூழப்பட்டுள்ள திருக்கண்ணபுரத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் இந்த கடல் அலை மோதுற மாதிரி மதில் சுவர் இருக்குமா. இந்த திருக்கண்ணபுரத்து பெருமாள் கோயில் மதில் சுவரத்தில் கடல் அலைகள் மோதும். அதான் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்துன்றார். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ 16 மைல் தள்ளி போயிடுது அந்த கடல் அலை. ஆனால் அப்போலாம் கடல் அலை அந்த பெருமாள் கோயில் செவுத்தில் அடிச்சுட்டு இருக்கு போல இருக்கு. அதுதான் இவர் சொல்கிறார். திருக்கண்ணபுரம் வரைக்கும் கடல் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கடல் உள்ளே போயிருக்கு திருக்கண்ணபுரத்து. அதுதான் சொல்கிறாங்க. வேலை மோதும் மதில் சூ திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் அமர்ந்தான். ஆள்னா கடலுக்கு ஒரு அர்த்தம், கடலுக்கு ஒரு பேர் ஆள். ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான். ஆள் அந்த கடல் மேலே ஆள் அமர்ந்தான். ஆளின் நிலையில் அமர்ந்தான். ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் அடியணைகளேன்றது அந்த அவருடைய திருவடிகளை. அந்த திருவடிகளை பற்றி நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்லாம் அழியும். பாவங்கள்லாம் அழியும்போது அழிஞ்சப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த ஆத்ம ஞானத்தை இழைச்சிற அந்த சக்தி கிடைக்கும். காத்தால பிரார்த்தின்னு பொழுது பார்க்காத பெருமாளுக்கு வழிபட்டு நீங்கள் உங்களுடைய பேருலகை அடையலாம் அப்படின்றதாக இங்கே சொல்கிறார். அதான் இது பாட்டு. இது பாட்டுக்கு கன்க்ளூஷன் சொல்கிறேன் கேட்டுங்க.
மிகப்பெரிய தெய்வமாகிய மகாவிஷ்ணுவை அவனது உறைவிடமான அதைதான் இங்கே சொல்ற திருக்கண்ணபுரம் சென்று தொழுது உங்கள் ஆத்ம ஞானத்தை எழுப்பி காலை மாலை என எந்த நேரமும் அவனை தாமரை மலர்களால் நீங்கள் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி வித்தியாசம் இதில் எந்த இடத்துல இன்னார் தான் பண்ணணும்னு சொல்ல பாருங்க. அதுதான் இது. இதில் நம்மாழ்வார் வந்து ஜாதியே பார்க்கல. ஆக்சுவலாக நம்மாழ்வார் வந்து வேளாள குலத்தை சேர்ந்தவர். இந்த நம்மாழ்வாரோட சிஷ்யனை பார்த்தீங்கன்னா மதுரை பிராமணன். ஒரு பிராமணன் வந்து அந்த காலத்துலலாம் அதெல்லாம் ஒரு பிராமணன் வந்து ஒரு பிராமணன் அல்லாத ஒருத்தருக்கு வந்து சிஷியர் ஆகுறதுன்றதெல்லாம் அவன் கனவுலையும் பண்ண மாட்டான். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்கா. ஆனால் நான் இவர் பண்ணியிருக்காரு, இவர் புரட்சியாக பண்ணியிருக்காரு. திருவாய்மொழியில் இது சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, இவருடைய இந்த நம்மாழ்வாரை வந்து மதுரகவி ஆழ்வார் குருவாக ஏற்றுனார். பயங்கர எதிர்ப்பு எல்லாரும். அவர் என்ன அவர் வந்து ஒரு வேளாண் குலத்தை சேர்ந்தவர், அவரை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கிறீங்களே, அவரை உங்களுக்கு குருவாக ஏற்றுக்கிறீங்களா நியாயமானு எல்லாம் எதிர்ப்பை தாண்டி தான் மதுரை ஏற்றுனார். மதுரகவி ஆழ்வார் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். அது மாதிரி ஜாதி மத பேதமின்றி வித்தியாசமின்றி வழிபட்டு பெருமாள் வழிபட்டு எங்கே வழிபட சொல்றாரு? கடல் அலை மோதும் மதில் சுவர்களை உடைய திருக்கண்ணபுரத்து. கடல் அலைகள் வந்து மோதின்னு தான் திருக்கண்ணபுரத்தில். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே மோதுறதுன்னு கேட்க வேண்டாம். இப்போ திருக்கண்ணபுரத்தில் மோதுறது கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் மோதி இருந்திருக்கு. அங்கேருந்து 16 கிலோமீட்டர் தான் நாகப்பட்டினம். இப்போ 16 கிலோமீட்டரில் இருக்குது நாகப்பட்டினம். அந்த 16 கிலோமீட்டர் தண்ணி இருந்திருக்கு. அப்போ பூமி வந்து அதுக்கப்புறம் கடல் உள்வாங்கியிருக்கு. அதனால உள்ளே போயிருக்கு. ஒரு பீரியடில் இருந்திருக்கு. அதனால தான் அதை சொல்கிறார். திருக்கண்ணபுரத்து பெருமாள் வந்து சௌரிராஜ பெருமாள் பேர். நானும் ரங்கநாதன் 2-3 தடவை போயிருக்கோங்க சௌரிராஜ பெருமாள் கோயிலுக்கு. ரொம்ப விசேஷமான கோயில் சௌரிராஜ பெருமாள் கோயிலத்தில். அந்த சௌரிராஜ பெருமான் எப்படி இருந்தான்னா, பிரளய காலத்தில் கடலில் ஆளிலை மேல் ஆள், அது ஆள்னா கடல், கடல்ல ஆலை இலை மேல் தோன்றி, ஆலை இலை மேல் சின்ன குழந்தையாய் ஆலமா மரத்தின் நிலை மேல் ஒரு பாலையான் ஞாலமேல் உள்ளான் அரங்கத்தலைவனையான் கோலமா மணியாகவும் முத்துடைத்தாகவும் முடிவில்லாத வரையில் நீலமேனி ஐயே என் நெஞ்சம் நிறைந்ததுன்னு திருப்பாணாவார் பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்துட்டு என்னால் வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்றார். அதுதான் சொல்கிறார். பெருமாளை 10 பாட்டில் வர்ணிச்சுட்டு திருப்பாணாவார் அதை சொல்லும்போது அதை சொல்லுவார். கடைசி பாட்டா கொண்டல் வண்ணனை கோலனா என்ற வெண்ணெய் கொண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோன் அழியங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்வர். வேற எதையும் என் கண்டு பார்க்கக்கூடாது, அதுக்கு நீ அருள் புரிஞ்சுவார். பெருமாள் கிட்ட வரம் கேட்கறதே அவர் அப்படிதான் கேட்பார். உன்னை பார்த்த கண்களால் நான் வேற எதையும் பார்க்கக்கூடாது, என்னை இப்படியே உங்ககிட்ட சேர்த்துட்டுருவார். அதே மாதிரி பெருமாள் அவரை அங்கேயே ஐக்கியமாக்கின்றார், அவரை சேர்த்துக்கிறார். வெண்ணெய் உண்ட வாயன்றார் பாருங்க. இன்னைக்கும் இப்போ கூட அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்க பட்டாச்சாரி கிட்ட போய் பெருமாளோட அந்த இது இருக்க உருவம் இருக்க அவரோட வாயை மூந்து பார்த்தா வெண்ணெய் வாசனை வருமா. அவர் வாயில மூந்து பார்த்தோம்னா அதை பட்டாச்சாரிகள்கிட்ட சொல்லியிருக்கா. பட்டாச்சாரிகள் இப்பயும் பார்த்து அதை பார்த்துட்டு ஆமான்னு சொல்கிறான். பட்டாச்சாரிகள் ஒருத்தர் இல்லை, எத்தனையோ பட்டாச்சாரி இருக்காங்க. அத்தனை பேர் சொல்கிறா ஆமாம் வெண்ணெய் வாசனை வரும் வருது. அந்த அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனாலே அந்த வெண்ணெய் வாசனை லேசாக அடிக்குமா, வாயை மூந்து பார்த்தா வெண்ணெய் வருமோ. அதைத்தான் சொல்கிறார் இங்கே இந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்க அந்த பெருமாளை அந்த ஆளிநிலை மேல் ஆளாய் தோன்றிய ஆளிநிலை மேல் வந்து பெருமாள் ஆலமா மரத்து நிலை மேல் ஒரு பாலனாகி சொல்கிறார் பாருங்க. அது மாதிரி ஆலமரத்தோட இலையில கடல்ல ஆல இலை மேல் தோன்றிய அந்த மாதிரி இது ஆலை மேல் ஆலமரம் தான். ஆளின் மேல் ஆலமரம் தான். ஆலை இலை மேலே இவன் ஒரு சின்ன குழந்தையா அமர்ந்து படுத்துட்டு கடல்ல ஆலமரத்தில் இலையில சின்ன குழந்தையா படுத்துட்டு இந்த அவனுடைய இடையடிகள் இருக்கு, அதை பிடிச்சிட்டு நீங்கள் அந்த பூஜையை பண்ணுங்கன்றார். இந்த பூஜையெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறார். நாளைக்கு அடுத்த பாட்டில் போவோம். தேங்க்யூ.